நண்பர்களுக்கு வணக்கம். இது சொல்லின் செல்வன் ரிவ்யூஸ். இங்கே பார்க்கக்கூடிய இந்த காணொளி சென்னை வண்டலூர் கிளாம்பாக்கத்தில் இருக்கிற கலைஞர் பேருந்து முனையம் புதுசாக திறந்த இந்த பஸ் ஸ்டாண்டு. இதோட பைக் பார்க்கிங், அதாவது அண்டர் கிரவுண்டில் செகண்டில் இருக்கிற 2வது அடித்தளத்தில் இருக்கிற பைக் பார்க்கிங்கு. ஒரு வேளை நீங்கள் ரொம்ப அவசரமாக வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு ஊருக்கு போகணும், வெளியூர்களுக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய வண்டியை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பைக்குகள் இங்கே இருக்கும் இந்த பார்க்கிங்கில். ரொம்ப பெரிய பார்க்கிங் இது அண்டர் கிரவுண்டில். அதனால் உங்களுக்கு என்ன ஒரு எளிமையான வழின்னா, நீங்கள் வண்டியை எந்த இடத்துல பார்க் பண்ணிங்கன்னா, இந்த பில்லர் தெரியுது பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பில்லர் போட்டு அதில் நம்பர் போட்டிருக்காங்க. அந்த பில்லர் ஓரமாக வண்டியை பார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வண்டியை திரும்ப மீண்டும் ஒரு முறை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பில்லர் நிறைய இடங்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பில்லர் ஒட்டின மாதிரி வண்டி நம்ம நிறுத்திட்டு அது ஒரு சின்ன ஃபோட்டோ மாதிரி கிளிக் எடுத்துக்கணும். அப்படின்னா அதோட நம்பர், பில்லர் நம்பரை குறித்து வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு திரும்ப வண்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் நிறைய முறை வண்டி விடும்போது இப்படி தான் எடுப்பேன். ரொம்ப கேமரா நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த பில்லரோட நம்பர் தெரிஞ்சுன்னா அது பக்கத்தில் போய் நின்றிங்கன்னா வண்டி தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா 1,00,000 வண்டி கிட்டே இருக்கும். அவ்வளோ வண்டிகளையும் உங்கள் வண்டியை தேடி பார்த்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இது ஈஸியாக உங்களுக்கு உங்கள் வண்டியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வண்டியை தவறுதலாக பார்க்கிங் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இடத்துல, இதில் ஃபோட்டோ எடுக்காமல் விட்டிங்கன்னா அவங்க உங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவங்க. அதுபோல் நிறைய நண்பர்கள் அங்கே கஷ்டப்பட்டுருக்காங்க, வண்டி எங்கே விட்டேன்னு தெரியல அப்படின்னு. அதெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் உங்கள் வண்டியை பார்த்து சேஃப்டியாக எடுத்துக்கணும். அதனால் அந்த பில்லர் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பார்த்து நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு உதவியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும்.